சமய சடங்கு சங்கடமே. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 5:1-2. தவறான போதனைகளும் செய்திகளும் மலிந்து மக்களை இறை நம்பிக்கையை விட்டு திசைமாற செய்யும் சூழல்கள் பெருகிவிட்ட காலம் இது. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு ஏற்றுக்கொண்ட மக்களையும் திசை திரும்ப செய்யும் சிந்தனை முதல் நூற்றாண்டு முதலே தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறிவிட்டது. கலாத்திய திருச்சபையிலும் இத்தகைய தவறான போதனைகள் கள்ள சகோதரர்களால் பரப்பப்பட்டது. பவுலடிகளார் கள்ள சகோதரின் தீய செயல்பாட்டையும் அதை பின்பற்றியவர்களையும் அதற்கு ஆதரவு அளித்தவர்களையும் கடுமையாக எதிர்த்து நிற்கின்றார். நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு பலன் இல்லை என்ற உண்மையை தெளிவுபட எடுத்துரைக்கின்றார். விருத்த சேதனம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தல் ஆகிய சமய சடங்குகளை முன்னிலைப்படுத்தாமல் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு ஒன்றிணைந்து வாழவும், கிறிஸ்துவின் வழியாக பெற்றிருக்கும் உரிமை வாழ்வை பாதுகாத்து இறைமக்களாக வாழவும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். சடங்குகளால் தனித்துவத்தையும் தகவல்களையும் தருவதற்கு பதில் நம் வாழ்வில் இவைகள் வெளிப்படல்தான் சிறப்பு. சடங்குகளில் சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் கடவுள் இருப்பாரா? எனவே தான் சடங்குகள் சங்கடமாகிறது. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.